நம்பிக்கை. இந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு இல்லையா? இது சும்மா நம்ம வாயால சொல்ற வார்த்தையா, இல்ல அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு உணர்வா? இன்னைக்கு ஒரு பழமையான உரை இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, இந்த ஒரு கேள்வியில இருந்துதான் எல்லாமே ஆரம்பிக்குது. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையப்புள்ளி. அதாவது, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் உண்மையிலேயே மனசார நம்புறதுக்கும் என்னதான் வித்தியாசம்? இப்போ நாம பார்க்க போற எல்லா விஷயங்களுமே இந்த மூல உரையில இருந்து தான் எடுத்திருக்கோம். சொல்லப்போனா இந்த உரைக்குள்ள இருக்கிற ஞானத்தை தான் நாம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்க போறோம். இது ஏதோ தியரி மாதிரி இல்ல, மனுஷ மனசோட ஆழத்தையே நமக்கு காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இந்த உரை என்ன பண்ணுதுன்னா, மனுஷங்களை ரெண்டே வகையா பிரிக்குது. ஒன்னு உண்மையாவே நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க, இன்னொன்னு நம்புற மாதிரி நடிக்கிறவங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய வித்தியாசம் என்ன, அதை தான் இப்போ பார்க்க போறோம். முதல்ல இந்த போலியான நம்பிக்கை கொண்டவங்கள பத்தி பேசுவோம். அவங்களோட மனசுக்குள்ள என்ன ஓடுது, அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு இந்த உரை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் மாதிரி தான் இருக்கும். பாருங்க, எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. உள்ளங்களில் ஒரு நோய். இது உடம்புல வர்ற நோய் இல்ல, இது மனச பாதிக்கிற, ஆன்மாவையே அரிக்கிற ஒரு நோய். அவங்களோட பிரச்சனைக்கு மூல காரணம் எங்க இருக்குன்னு இந்த உரை ரொம்ப நேரடியா சொல்லுது. அப்போ இதயத்துல நோய்னா என்ன அர்த்தம்? இந்த உரை சொல்லுது, அது சந்தேகம், நயவஞ்சகம், மத்தவங்க மேல இருக்கிற கெட்ட எண்ணம், இந்த மாதிரி குணங்கள் தான். இந்த நோய் என்ன பண்ணும்னா, ஒருத்தரோட உண்மையான குணத்தை மறைச்சு வெளியில ஒரு பொய்யான முகத்தை காட்ட வைக்கும். இங்கதான் அசலான பிரச்சனையே. அவங்க சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. வெளியில நாங்க எல்லாம் சீர்திருத்தவாதிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உரை அவங்கள குழப்பம் உண்டாக்குறவங்கன்னு சொல்லுது. நாங்க நம்புறோன்னு வாயால சொல்லிக்கிட்டே அவங்க அவங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த மாதிரி தன்னைத்தானே ஏமாத்திக்கிற மனநிலை எப்படி அவங்களுக்குள்ளேயே வளருது? வாங்க அவங்களோட சைக்காலஜிய இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம். இந்த ஒரு கேள்வி இது அவங்களோட மொத்த மனநிலையையும் நமக்கு புரிய வச்சிடும். உண்மையா நம்புறவங்கள பார்த்து அவங்க என்ன கேக்குறாங்க பாருங்க. மூடர்கள் நம்புற மாதிரி நாங்களும் நம்பணுமா? இதுல வெறும் சந்தேகம் மட்டும் இல்ல, அதுக்கு மேல வேற ஒன்னும் இருக்கு. ஆமா, இதுல இருக்கிறது அப்பட்டமான அகந்தை. உண்மையா நம்புறவங்கள ரொம்ப கேவலமா பாக்குற ஒரு மனப்பான்மை. தங்களை ரொம்ப புத்திசாலிங்களாவும் மத்தவங்கள முட்டாள்களாவும் நினைச்சுக்கிறாங்க. இந்த அகங்காரம் தான் அவங்க கண்ணை மறைக்குது. அப்போ இந்த மாதிரி நடிக்கிறவங்களோட குணங்கள் என்னென்னு இந்த உரை தெளிவா லிஸ்ட் போடுது. உண்மையான நம்பிக்கைய முட்டாள்தனம்னு சொல்றது, தங்களை சீர்திருத்தவாதின்னு சொல்லிக்கிட்டே குழப்பம் பண்றது, மத்தவங்கள கிண்டல் பண்றது. ஆனா இது எல்லாத்தை விட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவங்க பண்றது தப்புன்னு அவங்களுக்கே தெரியாத ஒரு நிலையில இருக்கிறது தான். சரி, இந்த மாதிரி ஒரு ஆன்மீக நயவஞ்சகத்தோட கடைசி முடிவு என்னவா இருக்கும்? இப்போ கதை அதோட கிளைமேக்ஸ் நோக்கி போகுது. மறுபடியும் பாருங்க, எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு உருவகம். இங்க நம்பிக்கைய ஒரு வியாபாரம் மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு சாய்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல பொருளை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு கெட்ட பொருளை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வியாபாரம் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஸ்டெப் 1, அவங்களுக்கு உண்மையான வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டுச்சு. ஸ்டெப் 2, ஆனா அவங்க அதை வேணான்னு சொல்லி தப்பான வழியையும் பொய்யையும் தேர்ந்தெடுத்தாங்க. ஸ்டெப் 3, ஃபைனல் ரிசல்ட் என்ன? அவங்க செஞ்ச இந்த வியாபாரத்துல அவங்களுக்கு கிடைச்சது ஒண்ணுமே இல்ல, 0 ப்ராஃபிட். அப்போ கடைசியில என்ன ஆச்சு? அவங்க தங்களை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சு செஞ்ச வேலை அவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை தான் கொடுத்துச்சு. இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தோல்வி. இவ்ளோ நேரமா போலியான நம்பிக்கையை பத்தி பார்த்தோம். சரி, அப்போ உண்மையான நம்பிக்கைனா என்ன? இந்த உரை அத பத்தி என்னதான் சொல்லுது? இதுதாங்க இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான கருத்து. உண்மையான நம்பிக்கைங்கிறது நீங்க 4 பேர் முன்னாடி பேசுற பேச்சிலேயோ இல்ல சமூகத்துல காட்டிக்கிற தோற்றத்திலேயோ இல்ல. அது உங்க மனசோட ஆழத்துல இருக்கிற ஒரு நிலை, உங்களுக்கும் இறைவனுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியம். சரி, இந்த ஆய்வை ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். நம்பிக்கைங்கிறது வெளியே காட்டிக்கிற விஷயம் இல்ல, அது மனசோட நிலைன்னு சொல்றோம். அப்போ நம்ம மனசோட உண்மையான நிலை என்னன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? யோசிச்சு பாருங்க. இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி.